நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்கள். சார் வணக்கம். என்டிஏ கட்சி தலைவர்களினுடைய கூட்டம் நடந்திருக்கிறது. என்டிஏ கூட்டணியின் தலைவராக நரேந்திர மோடி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார்கள். ஒரு புத்துணர்வு, புதுமை, வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்து இந்த 3.0 ஆட்சியை நடத்த போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப பெருமையாக முன்வைக்கிறார் நரேந்திர மோடி. உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, இது இன்னைக்கு எல்லாம் நல்ல விஷயங்களாக தான் பாஜக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தேர்தலை சந்திச்சவங்க. இதுல இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்ப நாளைக்கு காலையில இருந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். யார் யாருக்கு எந்தெந்த மினிஸ்ட்ரிங்கிறதுல தொடங்கி கான்ட்ரவர்ஷியலான லெஜிஸ்லேஷன். பிஜேபி ஒரு பிளான் வச்சிருந்தாங்கல்ல மோடி 3.0க்கு. அது யூனிஃபார்ம் சிவில் கோட், அதாவது பொது சிவில் சட்டமாக இருக்கட்டும், ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டமாக இருக்கட்டும், அல்லது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லாக இருக்கட்டும், இல்லை இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று சொல்வதாக இருக்கட்டும். இது போன்ற விஷயங்கள்ல ஐடியாலஜிக்கல் இஷ்யூஸ்ல, கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எவ்வளவு பெரிய முரண்பாடுகள் வருகிறதுங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்போதைக்கு எல்லாம் சரியா தான் இருக்கும். அது இல்லாம ஸ்பீக்கர் பொசிஷன் யாருக்கு போகுது, என்னென்ன அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் யார் யார்கிட்ட எவ்வளவு, பிஜேபி கிட்ட எவ்வளவு மினிஸ்டீரியல் பொசிஷன்ஸ் கேட்கறாங்க, என்ன மாதிரி மினிஸ்டீரியல் பொசிஷன்ஸ் கேட்கறாங்க, போர்ட்போலியோஸ் கேட்கறாங்கிறதெல்லாம் பொறுத்து இருக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல தொடக்கம் பாஜக, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நடந்திருக்கிறது. எல்லாருமே பிரதமரை புகழ்றாங்க, எல்லாருமே அவர் தான் சரியானவர் சொல்றாங்க. இதெல்லாம் எதிர்பார்த்த ஒன்றுதான். யாரும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் டிமாண்ட்ஸை மோடி முன்னால ஒரு பப்ளிக் போரம்ல வைப்பாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. அது நடக்கவும் நடக்காது. ஸோ இதெல்லாம் வெளி தோற்றத்துக்கு எல்லாம் சரியாக தான் இருக்கும். திரைமறைவில் தான் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். எங்களுக்கு இவ்வளவு தேவை, எவ்வளவு தேவை இல்லை அப்படிங்கிறதுலாம். ஏன்னா பிஜேபி மீது ஒரு சஸ்பீஷனோட தான் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா பிஜேபியோட ட்ராக் ரெக்கார்ட் அப்படிதான் இருந்திருக்கு. சிவசேனாவோட அலையன்ஸ்ல இருந்து அவங்க வெளியில போன பிறகு அந்த கட்சியை உடைத்தது, அதே மாதிரி என்சிபி கட்சியை உடைத்தது. இப்ப என்ன ஆச்சு, அந்த ஒரிஜினல் கட்சியில இருந்தவங்களுடைய அவங்க கிட்ட இருந்து அந்த சிம்பல் எல்லாம் எடுத்ததும் அவங்களே மீண்டும் வெற்றிருக்காங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்காது. அவங்களுக்கு ஒரு சஸ்பீஷியஸ், ஒரு சந்தேக கோணத்தோடு தான் பிஜேபியை பார்ப்பாங்க. அதனாலதான் ஸ்பீக்கர் கொடுங்கன்னு கேட்கறதுனுடைய விளைவு தான் அதனாலதான். ஓகே. சோ வெளி தோற்றத்துக்கு எல்லாமே சரியாக தான் இருக்கும். திரைமறைவில் தான் விஷயங்கள். சரி, நிச்சயமாக பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி திரு சிவப்பிரியன். மேலும் பல்வேறு நன்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.